viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut with me, Kanimori. Every week நம்மளோட ஷோல நிறைய சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ், ஈவென்ட்ஸ் and movie reviewஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. No more waiting, வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம Kollywood Uncutல முதலாவதா பார்க்க போறது யமன் படத்தோட டீசர் லான்ச் தாங்க. யமன் அப்படிங்கிற டைட்டில் இருக்கும்போது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக இது வந்து விஜய் ஆண்டனி படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் ஆண்டனி ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்னா கதைக்களம் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை விட அவரோட டைட்டில் தாங்க பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு யமன் அப்படிங்கிற டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ யமன் அப்படின்னு சொன்னோட இதுவும் த்ரில்லர் ஜானர் ஆஃப் மூவியாக இருக்குமோ, ஹாரர் சப்ஜெக்ட் இருக்குமோ அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஜீவா சங்கர். ஆல்ரெடி இவர் பார்த்தீங்கன்னா நான் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்திலும் லீட் ரோல்ல விஜய் ஆண்டனி நடிச்சிருந்தாரு. ஸோ ஜீவா சங்கர் அண்ட் விஜய் ஆண்டனியோட காம்பினேஷன் எந்த அளவுக்கு ஒரு ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் படத்திலேயே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்திலும் கூட்டணியா இணைஞ்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுவும் ஹிட்டான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இப்போ இந்த படத்தோட டீசர் லான்ச்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். யமன் பொறுத்த வரைக்கும் என்ன மெசேஜ் இருக்குன்னா, யார் வேணா நினைச்ச அரசியலுக்குள்ள வரலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணா வரலாம். அரசியல்னா என்ன, அரசியல்னா எப்படி இருக்கும், நம்ம பார்க்குற அரசியல் வேற, உள்ளே நடக்கிறது வேற. ஒருத்தன் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்காக என்ன பண்ணுறான், மினிஸ்டர் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறான்ற மாதிரி அரசியல்ன்ற களத்துக்குள்ளே நடக்கக்கூடிய கதை தான் இது. அரசியலை பற்றின கதை கிடையாது. வழக்கமாக வந்து ஹீரோ ஆட்டோக்காரன்னு சொல்லுவோம் இல்லையா, ரிச்சாக்காரன்னு சொல்லுவோம், ஹீரோ ஐடியில் வேலை பார்க்குறான்னு சொல்லுவோன்ற மாதிரி இந்த படத்தில் கதை களம் தான் அதை பற்றி சம்மந்தப்பட்டதை தவிர்த்து முழுக்க முழுக்க அரசியல்னு சொல்ல முடியாது. பட் அரசியலை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த படத்தை கிடைக்கும் உங்களுக்கு. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று கிடையாது. பிகாஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 16 இயர்ஸாக நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு புதுசாக வரும் விஷயம் இல்லை. பட் ஆஸ் ஆக்டராக வந்துட்டு நானில் பார்த்ததுக்கும் எம்எல்ஏ பார்த்ததுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. இடையில வந்துட்டு ஒரு 5 ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடிஞ்சது பர்ஃபார்மன்ஸ் சைடில். ஃபஸ்ட்டு லைக்கா ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு படம் கத்தி, விஜய் சார். அது பெரிய மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து சூப்பர் ஸ்டாரோட 2.0 ரோபோ 2 சங்கர் சார் டைரக்ஷனில். ஸோ இந்த மாதிரி அடுத்தது சபாஷ் நாயுடு கமல்ஹாசன் சார் படம் பண்ணிகிட்ருக்கோம். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் பேஸ்ட் படங்கள், ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள் தான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ விஜய் ஆண்டனி இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இப்போ அவர் ஜீவா சங்கர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ யமன் கதையை சொன்னார். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட். ஆரம்பம் முதல் இறுதி வரை மிகவும் விறுவிறுப்பான ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ அதை கேட்டுட்டு அந்த இமீடியட்டாக அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம்.
நம்ம காலிவுட் அன்கட்ல யமன் படத்தோட டீசர் லான்ச் பாத்தீங்க. அடுத்ததான் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இன் காலிவுட் அன்கட். வெல்கம் பேக் ஆஃப்டர் a short break in Kollywood Uncut. நம்ம Kollywood Uncutல அடுத்ததா ஐயனார் வீதி படத்தோட ஆடியோ லான்ச் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஜிப்சி ராஜ்குமார். இவரோட பேரே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு வேளை பழைய காலத்து ஜிப்சி வந்து யூஸ் பண்ணியிருப்பார் போல இருக்குது, அதனால இவர் பேரே ஜிப்சி ராஜ்குமார்னு வச்சுட்டாங்க போல. ஸோ அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் லீட் ரோல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. யார் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் கே பாக்யராஜ் தான் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோன்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவரை தவிர்த்து இந்த படத்தில் நடிச்சிருக்க அதர் காஸ்டிங் எல்லாமே வந்து டெபியூ ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் தாங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 6 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்ஸ் பாடலாசிரியர் பிரியன் சார் எழுதியிருக்காரு. ஒரு சாங்கு ப்ரொடியூசர் செந்தில்வேல் சார் அவர் எழுதியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை, ஒரு நட்பை பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்யராஜ் சார், பொன்வண்ணன் சார், சாட்டை யுவன், முத்துக்காளை, சிங்கம் புலி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சாங்ஸ் எல்லாம் மிக பிரமாதமாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணுவீங்க நம்புகிறேன். நான் வேல்முருகன் ஒரு சாங் பாடியிருக்காரு, கிருத்திகா பாபு பாடியிருக்காங்க, பிரசன்னா பாடியிருக்காரு, மகதி இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னுடைய இந்த சினிமா துறையில் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மைல்கல்லாக வரும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய அன்பு ஆதரவு கண்டிப்பாக நான் ரொம்ப அன்போடு எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் பாடலாசிரியர் பிரியன் பேசுகிறேன். ஐயனார் வீதி திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா நிகழ்வுலேருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பாடலாசிரியனுக்கு தளம்ன்றது இசை வெளியீட்டு விழா தான். ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் உழைச்சி படைத்த படைப்பு வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு நேரம். ஒரு பாடலாசிரியர்னால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பாடல்கள் இது வரைக்கும் நான் கடந்திருக்கேன். 5ஆவதில் மனசுக்குள்ளே ஆரம்பித்து, வேலாயுதமில் வந்து வேலாயுதம் பாடல்லேருந்து, நானில் வந்து மக்காயலா, சலீமில் மஸ்காரா போட்டு மயக்கிறியே அப்படின்னு, இப்போ பிச்சைக்காரன் திரைப்படத்தில் உனக்காக வருவேன் உயிர் கூட தருவேன்னு சொல்லி தொடர்ந்து என்னால் முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு பாடலையும் நேர்த்தியாக செய்யணும்னு சொல்லி உழைச்சிட்ருக்கேன். அந்த வகையில் ஐயனார் வீதி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பான படம்னு சொல்லுவேன். எந்த வகையில் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு பாடலாசிரியனுக்கு அனைத்து பாடலையும் எழுதக்கூடிய வாய்ப்புகள் வருவதுன்றது ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த படத்தில் 5 பாடல்கள் முழுமையான பாடல் எழுதுவதற்கான களம் எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சது. முழுமையாக எழுதும்போது என்ன ஒரு சிறப்புனா, கதையை முழுக்க உள்வாங்கி நல்ல இன்னும் நேர்த்தியாக சீர்மையோடு ஒரு படைப்பை நம்ம வந்து வெளிக்கொணர முடியும். அந்த வகையில் வந்து 5 வகையான பாடல்கள். பொதுவாக ஒரு பாடலாசிரியனுக்கு வந்து இவர் இதுதான் எழுதுவார் அப்படின்றத தாண்டி, இப்போ வாலியா மாதிரி எல்லா மாதிரியான பாடல்களும் எழுதக்கூடிய களம் ஒரு பாடலாசிரியர் அமைஞ்சதுன்னா அது மிகப்பெரிய பேராக இருக்கும். இப்போ ஐயனார் வீதி எடுத்துட்டிங்கன்னா 5 வகையான பாடல்கள் இருக்குது. எனக்கு 5 பாடல் 5 வேறு மாதிரி. அப்போ நம்மளால் எல்லா வகையான பாடலையும் எழுத முடியுன்றதை நிரூபிப்பதற்கான ஒரு தளமாக நான் இதை எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு மெல்லிசை பாடல். கள்ள பார்வை கண்ணை கிள்ள கண்டு எந்தன் உள்ளம் துள்ள மாயம் செய்தாய் மனதை அல்ல யாரிடம் இதை சொல்ல அப்படின்னு ஒரு அருமையான மெல்லிசை பாடல். அதற்கு அப்படியே கான்ட்ரவர்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு துள்ளல் பாடல், குத்துப்பாட்டு. உன் கண்ணு சாராயம் முன்னால் இந்த கள்ளச்சாராயம் புஸ்ஸாச்சு, உன் தங்க தாம்பாலம் நிறத்தால் என் வயசு துண்டாகி தூளாச்சுன்ற மாதிரியான ஒரு துள்ளல் பாடல். அப்புறம் இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கான பாடல். வழக்கமாக இன்றைக்கி ட்ரெண்டில் இருந்துகிட்ருக்கு. பொண்ணுங்களை பொறுத்தவரை பசங்க எல்லாம் காமெடி பீஸு, சின்சியர் லவ் எல்லாம் அவங்களுக்கு டைம் பாஸ்ன்ற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு பாட்டு. இதில் ஒரு முக்கியமான பாட்டு இருக்குது. ஏன்னா ஒரு படைப்பாளையாக நம்ம விட்டு செல்லணுன்ற பாடல்கள் வரும்ல, அது சில பாடல் தான் அமையும். இதில் பார்த்தீங்கன்னா ஐயனார் அவருக்காக பார்த்தீங்கன்னா 108 ஊர்களில் இருக்கக்கூடிய ஐயனாரை பற்றி ஆய்வு செய்து ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அதில் 108 ஐயனாரும் அதில் வந்து நான் வந்து பதிவு செய்திருக்கேன். அகரத்தில் தொடங்கி அவுகாரம். ஐயனார் வீதியில் ஆடி வரும் சாமி, ஆதிசிவன் கோவம் ஏந்தி ஓடி வரும் சாமி, அது தொடர்ந்து அதையும் நான் அந்த பாடலில் பதிவு செய்திருக்கேன். பேர் சொல்கிற ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். UK முரளி அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இசையமைச்சிருக்காரு. இதிலிருந்து அவர் வந்து அருமையாக நிறைய படங்கள் பண்ணுவார்ன்றது கண்கூட தெரியுது. ஜிப்சி ராஜ்குமார் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளராக இருந்து இன்றைக்கி அவர் வந்து ஒரு இயக்குனராக வந்திருக்காரு. செந்தில்வேல் அவர்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க. படமும் பாக்யராஜ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் படமும் பாடலும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வழக்கம் போல் உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த ஐயனார் வீதி உருவான விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்கிறப்ப வந்து ஒரு ஐயனாராக மாறுறான்றது தான் ஸ்கிரிப்டு. ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு 10 பேரை வச்சு வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து சொல்கிறப்ப வந்து இதில் ஒரு 100 குடும்பம் பிழைக்கலாம் சினிமாவுக்கு வந்தீங்கன்னா அப்படின்னாரு. சரி, ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்ற ஒரு முயற்சியில் நான் இந்த ஒரு திரைப்படத்துக்கு தயாரிப்புக்கு வந்தேன். எனக்கு உறுதுணையாக என் நண்பர் வந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த படங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பிரம்மாண்ட லெவலில் எடுத்து நல்லபடியாக செஞ்சோம். இந்த படத்தை வந்து எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டு அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நீதியரசராக பதவியேற்ற பின் முதலாக ஒரு சினிமா விழாவிலே கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை. ஐயனார் வீதி படத்தை பற்றி நண்பர் செந்தில்வேல் அவர்களும் திரு ராகவன் அவர்களும் என்னிடையே தெரிவித்தார்கள். ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு எவ்வளவு கடின உழைப்பு என்பதும் அதில் எத்தனை நபர்கள் அவர்களுடைய உழைப்பை தருகிறார்கள் என்பதும் வெளியில் இருக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த நிகழ்ச்சியின் உள்ளே, அந்த படத்தின் உள்ளே நாம் அவர்கள் தயாரிக்கின்ற பொழுது நாம் போய் பார்த்த போதுதான் அதனுடைய செயல்பாடுகள் எவ்வளவு கடினமானது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைய காலத்திலே இந்த விஞ்ஞான உலகத்திலே நிறைய இன்டர்நெட் மட்டும் எல்லாம் வந்துவிட்டது. பல கோடி முதலீடாக போட்டு இந்த சினிமாவை தயாரிக்கிறார்கள். ஆனால் வெகு சாதாரணமாக வீடியோவிலும் கேசட்டிலும் இந்த படத்தை பார்த்து விடுகிறார்கள். அதற்கு பட தயாரிப்பாளரின் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற திரு தானு அவர்கள் முழு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். எவ்வளவு ஏனென்றால் அவள் பல படங்களை தயாரித்தவர்கள், அவர்களுக்கு தெரியும். இதற்குண்டான வழக்குகள் நீதிமன்றத்திலே வரும்பொழுது நீதிபதிகளாக நாங்கள் எங்களால் என்ன அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை தடை செய்கின்ற அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அது திரு தானு அவர்களுக்கு நன்றாக தெரியும். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி என்ற வள்ளுவர் வாக்குக்கிணங்க நீதியரசர் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பெரியோர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக, மிக உயரிய பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட ஐயனார் வீதி படத்தினுடைய முன்னோட்டத்தையும் பாடல் காட்சியும் கண்டேன், களிப்பேறுகை கொண்டேன். ஆயிரக்கணக்கான மேடைகளில் அரங்கேற்றம் நடாத்திய சகோதரர் UK முரளியின் இசை தேனினும் இனிய தெல்லுத்தமிழ் பாடல்களை மிக சிறப்பான முறையில் அள்ளி வழங்கியிருக்கிறார். செவி குளிர்ந்தது, சிந்தை மகிழ்ந்தது. ஐயனார் வீதியில் பங்கு கொண்ட அத்துணை பேர்களும் சிறப்பான ஒரு பெரிய பேற்றினை பெறப்போகிறார்கள். பாக்யராஜ் சார் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய உத்வேகம் மிக சிறப்பாக, ரொம்ப யதார்த்தமாக பண்ணக்கூடிய, இதில் வந்து ஒரு மிக அழுத்தமாக இந்த கேரக்டரேஷன் பண்ணியிருக்காரு. தம்பி பொன்னுனுடைய சாதுரியம் மிக ஐயனாராக அவர் வலம் வந்தது உண்மையிலேயே நெகிழ வைத்தது. இப்படி படத்தில் பங்கு கொண்ட அத்துணை கலைஞர்களும் மிக சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்கிறார்கள். அங்கிங்கனாதபடி எங்கும் மாபெரும் வெற்றி அடைந்திட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜகுமார் எனக்கு நீண்டகால நண்பர். அவர் ஆரம்பத்தில் ஒரு நடிகராக இருந்தவர், பல படங்களிலும் என்னுடன் பணிபுரிந்தவர். ஒரு கலைஞன் ஆரம்ப காலங்களில் திரைத்துறைக்கு வந்த அனைவருமே நாடகத்துறையிலிருந்து வந்தவர்கள். கதை வசனங்கள் உட்பட நாடகத்தில் போடப்பட்டு அது திரைப்படமாக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய வெற்றிகள் அடைந்த கலைஞர்களும் இயக்குனர்களும் நாடகமாக இருந்து வரும்போது இருந்த ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, மக்களுடைய நேரடியான உணர்வுகள் எந்த இடத்துல எல்லாம் மக்கள் ரசிக்கிறார்னு தெரிஞ்சுட்டு அதை திரைப்படமாக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய வெற்றி காலத்தில் அது அமைஞ்சிருந்திருக்கு. அது மாதிரி முரளி சார் பெரும்பகுதி மக்களோட மக்களாக இருந்து அவருடைய பாடல்களை எல்லாம் அவர் பாடி அதில் எதெல்லாம் சிறப்பாக இருக்கும், யாரெல்லாம் எதெல்லாம் மக்கள் ரசிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தில் அதை பயன்படுத்தியிருந்தார்.
உண்மையிலுமே வந்து அவர் முரளி சார் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறார். அவருக்கு இது ஒரு நல்ல துவக்கமாக அமையணும் நான் காலத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஐயனார் வீதி இதோட ப்ரொடியூசர் செந்தில்வேல் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்திருந்து பத்திரிக்கை காமிச்சார். பத்திரிக்கையை பார்த்தோன்னே ஐயனார் வீதின்னு படம் வச்சுட்டு, அதுவும் என் மதுரைக்காரனாக இருந்துட்டு, நான் எப்படி சார் வராமல் போவேன், கண்டிப்பாக வரேன் சார் சொன்னேன். ஏன்னா எதுவுமே ஒரு இன்விடேஷனை பார்க்கும்போது சில அட்ராக்ஷன் இருக்கும். அதெல்லாம் மீறி என்னோட குலதெய்வம் கருப்பணசாமி காலங்காத்தால் கூப்பிட்டு கருப்பணசாமி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் சாட்டையில் நடிச்சிருந்தார். நான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண 3 சாட்டை படம் எடுத்திருந்தேன். ஸோ ஈவன் ஆல் தி பெஸ்ட். அவருக்கு ஃப்யூச்சரும் இன்னும் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். கிராமங்களில் ஐயனார் கோயிலுக்கு புறவி எடுப்புண்டு இந்த குதிரை தூக்குற திருவிழா நடக்கும். எல்லா கிராமங்களையும் ஐயனார் தான் காவல் தெய்வம். அந்த குதிரை எடுப்பு எதுக்குன்னா, எங்கள் சைடெலாம் வறட்சி மண் தான், எப்போ தான் மழை பெய்யும், வானம் பார்த்த பூமி. ஐயனாருக்கு அந்த புறவி எடுப்பு திருவிழா வைக்கிறது மழை பெய்யிருக்காதான், மழையை வேண்டி தான். கரெக்டாக பார்த்தா அந்த குதிரை எடுப்பு இந்த புறவி எடுப்பு திருவிழா முடிஞ்சு 2-3 நாள் மழை பெய்யும். அதிசயமாக இருக்கும். என்ன அங்கே ஐயனார் திருவிழாவுக்கு பின்னாடி மழை பெஞ்சுது, இங்கே முன்னாடி பெஞ்சிருச்சு. ஐயனார் வீதி டைட்டில் ஒரு நேட்டிவிட்டான டைட்டில். சொன்ன மாதிரி ஐயனார் இல்லாத கிராமங்கள் இருக்காது. எங்கள் அம்மாவோட குலதெய்வமும் ஐயனார் தான். நிறைய ஐயனார் திருவிழாக்கெலாம் போயிருக்கோம். அவரோட திருப்பாச்சி படத்தில் ஐயனாருக்கே மகிழ் உண்டு 60 சொருவார் பார்த்துருப்பிய. ஐயனார்லாம் படத்தை ஆரம்பிச்சிருப்பேன். அதனால் ஐயனார் சென்டிமெண்ட்டே நல்ல சென்டிமெண்ட்டு தான். கண்டிப்பாக ஐயனார் உங்களுக்கும் அருள் புரிவார். படத்தோட இசை யூகே முரளி சார். அவர் பார்த்தா தான் கோட் சூட்லாம் போட்டிருப்பார், பார்த்தா நேட்டிவிட்டி சாங் போட்டிருக்காரு. ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் தமிழில் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா படத்துலையுமே யூகே முரளி சார் ஒர்க் பண்ணுறாரு. மெயின் ரீசன் எப்படின்னா, இஸ் வெரி டேலண்டட் மியூசிக் டைரக்டர். ஆனால் ஒரு கோஆப்ரேட்டிவான ஒரு மியூசிக் டைரக்டர். எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பார். டிஃப்ரெண்டான டியூன்ஸ் பண்ண கூட வந்து பண்ணிகிட்டே இருப்பார். அண்டு ஒரு கடுமையான உழைப்பாளி யூகே முரளி சார். நிச்சயமாக இந்த ஐயனார் வீதி படம் மூலமாக அவருக்கு பெரிய பிரேக் கிடைக்கும். தொடர்ந்து இப்போ நான் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கேன் சென்னை டு பேங்காக், அப்புறம் ஆமா நான் பொறுக்கி தான் படத்து மூலமாக கூட நல்ல ஒரு பிரேக் எதிர்பார்க்குறேன். இந்த படத்தில் வந்து யூகே முரளி சாருக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் செந்தில்வேல் அவர்களுக்கும், டைரக்டர் ஜிப்சி என் ராஜ்குமார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுற யுவனுக்கு என் விஷஸ். அண்ட் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் பிகம் எ கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து என்னுடைய டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை வந்து என் கேரியரில் அமைச்சு கொடுத்ததுக்கு. அண்ட் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விஷுவல்ஸ் பார்த்தேன். அண்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் படம் ரிலீஸ் ஆகவும் தேவை. தேங்க்யூ. எங்கண்ணு சாராயம் முன்னால இந்த கள்ளச்சாராயம் புசாச்சி கங்கத்தாம்பாலோ நிறத்தால அந்த கண்ணு 2 தூளாச்சி. ஏதோ தப்பு பாடிட்டும் பரவாயில்ல. இந்த பாடல் தான் நான் பாடுனது. நானும் இன்னும் பாடகி அவங்க 2 பேர் சேர்ந்து இந்த வாய்ப்பு கொடுத்த உலக புகழ் கின்னஸ் சாதனை படைத்த எங்களுடைய, அதாவது அவர் மேடையெல்லாம் இசைக்கெல்லாம் பார்த்து தான் நான் இங்கே கச்சேரிக்கே வந்தேன். ஊர்லேருந்து கிளம்பி அவருக்கு இசை நிகழ்ச்சியெலாம் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவருடைய யூகே முரளி அண்ணன் இசைக்குழு மியூசிக்கில் இதை முதல்ல பாடுனதில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நன்றி சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. வந்திருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். இந்த படத்தை இயக்குவதற்காக முதலில் சொல்லும் பொழுது கதை கொடுத்த என் அன்பு நண்பன் பாஸ்கர் அவர்களுக்கும்,
இந்த கதையை சொன்னோன்னே எடுத்துக்கிறேன்னு சொல்லி 18 வருட போராட்டத்துக்கு முடிவு கொண்டு வந்த அண்ணன் செந்தில்வேல் அவர்களுக்கும் விஜயசங்கர் அவர்களுக்கும் படத்தில் என் கூட உழைச்ச எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், கேமராமேன் சாருக்கும், ஃபைட் மாஸ்டருக்கு, டான்ஸ் மாஸ்டருக்கு, மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு, தம்பி யுவன் வந்து சின்சியராக யார்ட்டையும் பேச மாட்டோம்ல, மேடையும் பேச மாட்டார், வெளியிலையும் பேச மாட்டார். நடிக்கும் போது எவ்வளோ பெரிய டைலாக் கொடுத்தா பேசி கொடுப்பார். ஒரு நடிகனுக்கு அது நிச்சயமாக தேவை, அது அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக தம்பி ஜெயிச்சு வருவார். ஏன்னா அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. இப்போ பாலா சார் படத்தில், அடுத்த படத்தில் பண்ண போகிறாரு. அதுவே ரொம்ப வணக்கம், ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. முடிச்சு எல்லாம் ஷூட் பண்ணி கொண்டு வந்து எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை அடிச்சு பிடிச்சி எப்படியாவது இழுத்து கொண்டு கொடுத்துட்டோம். அதை கரெக்டாக கட் பண்ணி கொடுத்ததில்ல எடிட்டர் என்னுடைய சார் வந்து சுரேஷர் சார். அவங்க இல்லைன்னா இதோட இன்னொரு பரிமாணம் போயிருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் தம்பி ராகவனை தான் பிடிச்சி ரொம்ப இது பண்ணிடுவேன். ஆனாலும் கூட சுரேஷர் சார் இதோட வேற ஒரு பரிமாணத்துக்கு எடுத்துகிட்டு போனார் என்னைய. இப்படி எல்லாருடைய உழைப்பும் தான் இருக்குது. இதில் என்னுடைய உழைப்பு பெருசாகவே இல்லை நான் நினைக்கல. அவங்க எல்லாரும் பட்ட கஷ்டத்தை இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன். அது நிறைய நடக்கணும். இன்னும் இதோட விஷயங்கள் நிறையா போய் சேரணும்னு உங்கள் அன்போடு கேட்டுக்கிட்டு, இந்த நல்ல அருமையான சந்தர்ப்பத்தை நீங்கள் வந்திருந்த, உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருந்த எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கேப்டன் ஆஃப் த ஷிப் இந்த ஐயனார் வீதி ஜிப்சி ராஜ்குமார், அந்த ராஜ்குமார் பெயர் இன்றைக்கி எல்லார் வாயிலையும் உச்சரிக்கப்படுற அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தவங்க வந்து நம்ம செந்தில்வேல், தயாரிப்பாளர் செந்தில்வேலும் விஜய் சந்தரும். ஸோ அவங்களுக்கு மற்றும் டோட்டலாக படத்தில் இருக்கிற எல்லாம் படத்தில் நடித்தவங்க பொண்ணு முதல் கொண்டு டெக்னீஷியன்ஸு, கேமரா மேனும் இருக்கார், சக்தி, இன்னும் எல்லோரும் இருக்காங்க. எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பொன்வண்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னார், எல்லோரும் சார்பாக நான் எனக்கு நன்றி சொல்கிறேன்னு. ஒன்றுமே இல்லை. என்னென்னா என்னுடைய வேலை என்னவோ அதை நான் வந்து செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். என்கிட்ட யார் வந்து கதை சொன்னாலும், சார் இது கொஞ்சம் அபிப்பிராயம் சொல்லுங்கன்னு சொன்னாலும், இன்றைக்கி வரைக்கும் யார் வந்து சொன்னாலும், புதுசாக தெரியாதவனாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, என்னென்னா நான் கதையை கேட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் சொல்லுவேன். என்னென்னா கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இதை. அதனால் இறக்கி ஊறிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை ரகசியமாக அந்த நாட்டு வைத்தியம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு நினைப்பாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. யாராக இருந்தாலும் எந்த கதை வந்து சொன்னாலும் கேட்டுக்கிட்டு, இல்லை இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க அதை சொல்லும்போது எனக்கும் வந்து என்னென்னா அதை கேட்க புதுசாக யாராவது ஏதாவது சொல்கிறாங்கும் போது எனக்கும் புதுசாக ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கும். இன்றைக்கி பாக்கியா புஸ்தகம் நடத்திட்டு இருக்கேன்னா அதுக்கு கூட மெயின் காரணம் என்ன அப்படின்னா, பல பேர் வாசகர்களுக்காக நிறைய விஷயங்கள் நான் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குது. ஸோ அதை படிச்சுட்டு மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 25 வருஷம் தாண்டி ஆச்சு, 28 வருஷம் ஆகிப்போச்சு. பாக்கியா வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஜிப்சி ராஜ்குமார் வந்து கதையை சொன்னோடனே சரின்னு சொல்லி கேட்டுட்டு நடிக்கிறேன். மேட்ரு சொன்னார், இந்த மேட்ரு நல்லா இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கெல்லாம் இல்லை ஏற்கனவே ஒரு 30% எடுத்தாச்சு சார் அப்படின்னாங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்க என்ன? ஆமாங்க, ஏற்கனவே அந்த யங்ஸ்டர்லாம் வச்சு காலேஜ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பேசி எடுத்துட்டோம் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, யங்ஸ்டர் இருக்காங்கல்ல படத்தில் அப்படின்னா, ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய சீன் அவங்களுக்கு போடுங்க. நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து சீன்ஸ் இருக்கிறத விட அந்த யங்ஸ்டருக்கு இருக்கிற சீன்ஸ் நிறையா இருக்கணும். அதனால் அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நானும் பொண்ணு பண்ணேன்னா அந்த சம்மந்தப்பட்ட சீன்கள் மட்டும் நாங்கள் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே டிஸ்கஸ் பண்ணி நடந்துக்கிட்டோம். இதில் என்னென்னா, அவர் செந்தில் வந்து எனக்கு இப்போ தான் பார்த்தேன். படம் பார்க்கும்போது அவர் ப்ரொடியூசராகவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஏதோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் கிளைமேக்ஸ் ஆக்ட் பண்ணும்போது வந்து அப்படியே நின்று கும்பிடுற மாதிரி ஒன்றும் டைலாக்கே இல்லாமல் வந்து நின்னார். ஓ இவர் நடிச்சிருக்காரு போலக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தா டான்ஸ் கேன்ஸ் எல்லாம் ஆடி வச்சுருக்காரு. அது டான்ஸ் என்னை விட நல்லாவே ஆடிருக்காரு. செந்தில் ட்ரைனிங் எடுத்திருப்பார் போலக்கு. ஸோ அப்புறம் பார்த்தா டைரக்டர் நடிச்சிருக்காரு, எனக்கு தெரியல. டைரக்டர் வேறு சண்டை, ஆக்ரோஷமாக டைரக்டர் அவர் வேறு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
நம்ம காலிவுட் அன்கட்ல ஐயனார் வீதி படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. அடுத்ததா இன்னும் நிறைய கலர்ஃபுல்லான சினிமா நியூஸஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இன் காலிவுட் அன்கட். வெல்கம் பேக் ஆஃப்டர் a short break in Kollywood Uncut. நம்ம Kollywood Uncutல அடுத்ததா நானும் பொறுக்கி தான் படத்தோட பூஜை இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. ஸோ ரீசெண்டாக இந்த படத்தோட பூஜையை சென்னையில் நடத்தியிருந்தாங்க. இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே ஆகாஷ் அண்ட் முக்கியமான கேரக்டரில் பொன்னம்பலம் அண்ட் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் நடிச்சிருக்காங்க. ஸோ நானும் ரவுடி தான் அப்படிங்கிற டைட்டில் வந்து இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம படத்தை பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா நானும் பொறுக்கி தான் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ நானும் ரவுடி தான் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி லாஸ்டா போலீஸா ஆயிட்டாரு. சோ இந்த படத்துல இவர் என்னவா ஆவாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட சஸ்பென்ஸ்னு நினைக்கிறேன். சோ இந்த படத்தோட பூஜையில நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஆமாம், நானும் பொறுக்கி தான். இந்த படப்பிடிப்பில் படபூஜையில் நான் கலந்துக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த படத்தில் நான் எந்த படத்திலும் இல்லாத சிறப்பான ஒரு தோற்றத்தில் இந்த படத்தில் நடிக்கிறேன். கண்ணு தெரியாத ஒரு கேரக்டர். இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய சகோதரர் முத்துக்குமார் சாருக்கும் என்னுடைய அருமை தம்பி ஜே ஆகாஷ் அவர்களுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதுக்கும் மேலாக ஷாஜகான், சரவணன் இந்த 2 ப்ரொடியூசருக்கும் வாழ்த்துக்களும் மற்றும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் வர்றதுக்கு என்னுடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம். இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் ஹீரோ ஆக்ட் பண்ணுற ஆமாம் நான் பொறுக்கி தான் படத்தோட பூஜை. தொடர்ந்து ஷூட்டிங் கூட ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸுக்கு நான் இதுக்கு முன்னாடி சென்னை டு பேங்காக் படம் பண்ணேன். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தோட ரஷஸை பார்த்துட்டு அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகும். ஆகாஷ், டெஃபினட்டாக நீங்கள் தமிழில் வந்து ஒரு முன்னணி நிறையா வருவீங்க, எங்களுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி கொடுக்க சொல்லி எனக்கு கேட்டு அவங்களுக்காக நான் பண்ணுற இந்த படம் தான் ஆமாம் நான் பொறுக்கி தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அந்த ரஷ்யத்தை பார்த்து என்னை நம்பி அடுத்த படத்தை எனக்கு கொடுக்குறதுக்கு. அண்டு இந்த படத்தில் வந்து டைரக்டர் தேவராஜ் எங்கூட ஒரு 4 படம் தெலுங்கில் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனந்தம் மல்லி முதலாயந்தி, தொங்க பிரேமா, லவ் இன் மலேசியா, வில்லன் பிரேம கதாபடங்கள்லாம் வந்து எங்கூட ஒர்க் பண்ணார். அப்போ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து எனக்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவார் ஃப்ரீயாக இருக்கும்போது, ஜி இது நல்லாயிருக்கும், எனக்கு வந்து பார்த்தா நீங்கள் தான் ஒரு அடுத்த விக்ரமாக இருக்கீங்க, ஏன்னா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி உடம்பை ஏற்றி இறக்கி பண்ணுறீங்க, அண்ட் அந்த ஃபேஸ் ஷேப்புக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கெட்டப்பில் நான் அந்த படத்தில் வருவேன். ஸோ நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி கேட்டார். ஸோ ஓகே சொல்லி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஜி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இவங்க சென்னை டு பேங்க் முடிஞ்சோடனே அடுத்த படம் பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது நான் தேவராஜோட இதை ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு கதை, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அதாவது அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா கூட எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹீரோவே வந்து ஆமாம் நான் பொறுக்கி தான் சொல்கிறது. ஸோ அவன் எதுக்கா அப்படி பொறுக்கியாக இருக்கான்றது வந்து அது கிளைமேக்ஸு தெரியும். அவனோட ஒரு ரீசன் வந்து ஒரு நல்ல ஒரு ரீசனாக இருக்கும். அவன் பண்ணுற அதாவது இது வரைக்கும் பொதுவாக எல்லாம் சொல்கிறேன், பட் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் நிறைய படம் பார்ப்பேன், எல்லா லாங்குவேஜ் படம் பார்ப்பேன். ஆனால் இதில் வர்ற அந்த ரீசன், ஹீரோ வந்து எதுக்காக இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் போய் வில்லங்களை பழி வாங்குவான், அது எதுக்கான்றது வந்து ஒரு புதுசாக இருக்கும். அதை நீங்கள் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோ. இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. டெஃபினட்டாக சென்னை டு பேங்காக் அப்புறம் இந்த ஆமாம் நான் பொறுக்கி தான் ஜி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். இந்த படத்தில் என் கூட சென்னை டு பேங்காக் ஆக்ட் பண்ண பவர் ஸ்டார் அண்ணன் சாம்ஸ், அப்புறம் யோகி பாபு, தென் புதுசாக கயல் வின்சென்ட், கயல் பத்தின வச்ச கயல் வின்சென்ட், தென் பொன்னம்பலம் அண்ணன் நடிக்கிறார். இதில் நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் ஹீரோயின்ஸாக பார்த்திங்கன்னா அனிஷா, அப்புறம் தீப்தி பண்ணுறாங்க. டெஃபினட்டாக அந்த கடவுள் புண்ணியத்தில் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்க என் ப்ரொடியூசர்ஸுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக நான் அந்த ஆண்டவனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நானும் பொறுக்கி தான். இவ்வளோ நாள் நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ புதுசாக சிவப்பாக இருக்கவங்களும் பொறுக்கித்தனம் பண்ண மாட்டாங்கல்ல. இந்த படத்தில் ஹீரோ ஆகாஷ் பொறுக்கித்தனம் பண்ணுறாரு. அதுதான் கதை மேட்ரு. மேலும் இதில் டைரக்ஷனில் அவரே கேமராமேன், அவரே டைரக்ஷன் பண்ணுறாரு. மிஸ்டர் தேவராஜ் தெலுங்குல எல்லாம் கலக்குனவர், இப்போ தமிழ்லையும் கலக்க வந்துகிட்டு இருக்காரு. 2017 எனக்கு புக்கான முதல் படம். அதை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ரசிக பெருமக்கள் கண்டிப்பாக இதை படத்தை பார்க்கணும். அண்டு ப்ரொடியூசரை பற்றி சொல்லணுன்னா ஜி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, ஏன்னா எல்லாருமே கம்பைன்ஸ் சினிமாஸ் அப்படி தான் வைப்பாங்க. இதில் ஃபேக்ட்ரி வைக்க காரணம் என்னென்னா தொடர்ந்து திரைப்படங்கள் எடுக்கணுன்ட்டு அவருடைய பொன்னான ஆசை. இந்த திரையுலகத்துக்கு கிடைத்த மிஸ்டர் ஷாஜகான் ஜி ஃபிலிம்ஸ் ஃபேக்ட்ரிக்கு நன்றி. மேலும் இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து மகிழணும். உங்களுடைய உதவிகளோடு
ரசிக பெருமக்கள் உங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களோட வணக்கம். இந்த ஜி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தயாரிக்கும் 2வது படமான ஆமாம் நானும் பொறுக்கி தான். இந்த படத்தில் வந்து ஜெயா கஷ்கர் 2வது முறையாக ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் சென்னை டு பேங்காக்ன்ற எங்களோட முதல் படத்தில் கேமராமேனாக இயக்குன திரு தேவராஜ் அவர்களை வந்து இந்த படத்தில் டைரக்டராக இன்ட்ரோ பண்ணுறோம். ஏற்கனவே சென்னை டு பேங்காக் படம் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு நம்பிக்கையோட திரும்பி 2வது படமான ஆமாம் நானும் பொறுக்கிதான்றது இந்த ஜி ஃபிலிம் ஃபேக்ட்ரி நிறுவனம் வந்து தயாரிக்குது. இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா முன்னணி வில்லனாக இருந்த மிஸ்டர் பொன்னம்பலம் சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டரில் நடிக்கிறாரு. அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா முன்னணி காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து வித்தியாசமான ரோல்ஸில் வராங்க. எல்லோரும் கொஞ்சம் என்டர்லி இந்த ஸ்டோரியே வந்து என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாரி ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கும். மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த படத்தை வந்து நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோம். எங்களுக்கு வெற்றியை வந்து பெற்றுத்தரத்துக்கு மக்களாகிய நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஒத்துழைக்கணும். எங்களுக்கு பேராதரவு தந்து எங்களை வந்து வெற்றி பெற நீங்கள் வாழ்த்தணும். நன்றி. வணக்கம், திஸ் இஸ் அனிஷா ஃப்ரம் பெங்களூர். இன்றைக்கு ஆமாம் நானும் பொறுக்கி தான் மூவியோட பூஜா and I'm very happy to be here, and I would like to thank my producer Shahjahan sir and my co-star Jaya Akash sir for giving me this opportunity, and my character is very interesting in the movie and I'm looking forward to be a part of this team. Thank you. இன்னைக்கு நம்ம காலிவுட் அன்கட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மூவி ரிவ்யூலாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Kanimozhi signing off in Kollywood Uncut.